சிஎஸ்கே அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து தோனிக்கு அப்புறம் விக்கெட் கீப்பர் யார் அப்படிங்கிற வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து துருஜு இல்லை சஞ்சு சாம்சன் அப்படி வரும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் சர்ப்ரைஸ் கொடுக்குற விதமாக வந்து பார்த்திங்கன்னா வந்து சிஎஸ்கேக்கு வந்து ஒரு தமிழ்நாட்டிலேருந்து விக்கெட் கீப்பர் வர போகிறாரு. அது டிஎன்பிஎல்ல வந்து நம்மவே ஒரு சூப்பராக ஆடக்கூடிய விக்கெட் கீப்பர் தான் வர போகிறாரு அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாகிருக்கு. ஏற்கனவே தமிழ்நாட்டை சேர்ந்த வீரன் வந்து ஜெகதீசனுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து வாய்ப்பு கொடுத்தாங்க சிஎஸ்கேல வந்து அவர் விக்கெட் கீப்பராக வந்து பார்த்திங்கன்னா வந்து தோனிக்கு அப்புறம் அவர் தான் சக்ஸஸாக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி வச்சாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து 2023 வந்து பார்த்திங்கன்னா வந்து அவர் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்க்காக ஆடுனாரு. ஆனால் அந்த போட்டியில் சிறப்பாக விளையாடுறங்காட்டி அடுத்த ஆக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவர் எந்த டீம் மேலே எடுக்கல. இப்படி இருக்கையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஓப்பனர் சிஎஸ்கேக்கு தேவைப்படுது. அதே மாதிரி ருத்ராஜ் கைவாட் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்பர் 3 போயிட்டாரு. ஏன்னா வந்து விராட் கோலியோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்து ருத்ராஜ் கைவாட பார்க்குறங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்தியா அணிக்காக அவர் நம்பர் 3ல இறங்குறாட்டி இந்த ஓப்பனிங் பொசிஷன் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து பின்னாடி இறங்கிட்டு இருக்கிறாரு. போன ஐபிஎல்லையே நம்ம பார்த்த முடியும் ரகானேம் ரச்சின் நிறைய மேட்ச்சில் ஓப்பனிங் பண்ணாங்க. அவருடைய ருத்ராஜ் கைவாட் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவரோட ஓப்பனராக பிரைமரி ஓப்பனராக இருக்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்னட் 3ல ஆனார். இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து மகாராஷ்டிரா பிரீமியர் லீக்லேயும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு மிடில் ஆர்டரில் வந்து ஒரு பார்ட் டைமாக விக்கெட் கீப்பிங் பண்ணார். ஆனால் அவரோட விக்கெட் கீப்பிங் ஸ்கில்ஸை நம்பி வந்து பார்த்திங்கன்னா வந்து சென்னை மாதிரி ஒரு ட்ரைனிங் ட்ராக்கில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நிற்க வைக்கிறதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டு ஒரு ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. என்னதான் டெவன் கன்வே இருந்தாலும் டெவன் கன்வே அடுத்த ஆக்ஷனில் ரீபிக் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கேள்வி இருக்குது. அதே மாதிரி துருஜுலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு விக்கெட் கீப்பர் இந்தியாவுக்காக டெபியூட் பண்ணியிருக்காடி அவருக்கு நல்லா போட்டியில் இருக்குங்காட்டி தமிழ்நாட்டிலேருந்து ஒரு விக்கெட் கீப்பரை வந்து பார்த்திங்கன்னா வந்து தமிழ்நாடு ஸ்கவுட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சிஎஸ்கே ஸ்கவுட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. குறிப்பாக சொல்லப்போனால் வந்து சேலம் ஸ்பாட்டன்ஸ்க்கு ஆடிட்டு இருக்கிற ஓப்பனிங் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனான கவின் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஒரு சூப்பரான ஆட்டத்தை கொடுத்துருக்காரு. ஸ்பின் அண்ட் பேஸ் நல்லாவே சூப்பராக விளையாடுறாரு. அவரும் ஒரு ரெகுலர் விக்கெட் கீப்பர் தான். இதை தவிர வந்து பார்த்திங்கன்னா வந்து மதுரை பேந்தர்ஸ்க்காக ஆடுற சுரேஷ் லோகேஸ்வரங்கிற வந்து பார்த்திங்கன்னா வந்து அவர் ஒரு பாக்கெட் டைனமோ ஓட்ட நல்ல ஒரு செமையான ஒரு ஃபியர்லெஸ் கிரிக்கெட் விளையாண்டுருக்காரு. அவரும் வந்து பார்த்திங்கன்னா வந்து எப்படி ஒரு ஜெய்ஸ்வால் ராஜஸ்தான் ஆடுறாரோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்ல ஒரு ஷார்ட்ஸ் ஆடுறங்காட்டி அவருக்கு அதிக வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி இருக்குது. இதை தவிர வந்து ஜெகதீசன் வந்து ஒரு ஏங்கர் ரோல் பண்ணிட்டு வந்து அவரும் நல்லா விளையாடுறாரு. ஜெகதீசன்லேயும் மறுக்க சிஎஸ்கே போவாங்களா அப்படிங்கிறது வந்து பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இதை தவிர என்ன தமிழ்நாட்டு பிளேயர் சிஎஸ்கே எடுத்தால் நல்லா இருக்குது அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பதிவிடுங்க.